Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு Farani's kitchenல பேபி எக் ரோஸ்ட் எப்படி செய்யறேன்றத காட்ட போறோம். வாங்க இந்த பேபி எக் ரோஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன ingredients தேவைன்றத பாப்போம். நான் இதுக்கு எடுத்துக்கிறேன் வெங்காயம், பேபி எக்ஸ் என்றது கோழிட சின்ன முட்டை, டொமேட்டோ சாஸ், சீனி, மஞ்சத்தூள், கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ரம்பை, கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், வெள்ளை வெங்காயமும் பச்சஞ்சியும் ஒருமிக்க இடிச்செடுத்து வைக்கிறேன். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவை. வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். மற்ற நான் இதுக்கு காட்டில் உப்பும் எங்களுக்கு தேவையான அளவு ஆயிலும். ஃபஸ்ட்டுக்கு நான் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட சட்டி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் 4 ஏலக்காய், கருவேப்பட்டை கொஞ்சம், கிராம்பு 4 போட்டுட்டு அதிலே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போக்காட்டிலையும் அதை கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் 4 காய் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து மெல்லிசா ஸ்லைஸாக வெட்டி வச்சிக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கே நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டுக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெப்பரையும் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எங்களோட வெங்காயத்தை கொஞ்சம் வசங்க வச்சு எடுத்துக்கொள்வோம். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் வசங்கி கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நான் தக்காளி ஒரு காய் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் போட்டுக்கொள்கிறேன். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கே நான் 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை மூடி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட வெங்காயம் நல்லா வசங்கி இக்கிது. நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீனியும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே நான் 2 துண்டு ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
இதுக்கு நாங்கள் எங்களோட பேபி எக்ஸ் கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்ளுறோம். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கே பச்சை கொச்சிக்காய் ரெண்டையும் வெட்டி போட்டுக்கொள்ளுறோம். அதுக்கே ஆயில் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் வெட்டி வச்சு இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்ளுறேன். கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நான் இதை மூடி ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறேன். எங்கள்ட இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து வரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. 2 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கே விலங்கு தைக்கும் எங்களோட முட்டையெல்லாம் நல்லா வெந்து இருக்குது. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எங்களோட பேபி எக் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ இதை அடுப்பில் இந்த எடுத்து டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறோம். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட பேபி எக் ரோஸ்ட். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட பேபி எக் ரோஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.